கருவறைக்குள் வசிஷ்டரால் வணங்கப்பட்ட சுயம்புலிங்க வடிவில் மூலவர் வசிஷ்டேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். கருவறையின் விமானத்திலிருந்து மூலவர் திருமேனியின் உச்சி மீது ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்களுக்கு ஒருமுறை ஒரு சொட்டு நீர் விழுந்து அபிஷேகம் செய்யும் அதிசயம் நிகழ்கிறது. கருவறை விமானத்தில் சந்திரகாந்தக்கல் பதிக்கப்பட்டிருப்பதாகவும் அது காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி நீராக சுட்டி சிவபெருமானுக்கு நித்தியாபிஷேகம் செய்வதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் காலை வேளையில் சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது படுகின்ற அதிசயமான சூரிய வழிபாடும் நடைபெறுகிறது. இதேபோல் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் 25, 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளிலும் சூரிய வழிபாடு நடைபெறுகிறது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஏற்பட்ட சாபங்களை நீக்கி அருளிய சிவபெருமானுக்கு அவர்கள் இருவரும் இவ்விதம் வழிபாடு நடத்தி நன்றிக்கடன் செலுத்துவதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. அம்மன் சன்னதிக்கு முன்னே மேல் விதானத்தில் 12 ராசிகளின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் மற்றோர் அதிசயமாகும். அந்தந்த ராசி சக்கரத்திற்கு நேரே நின்று அம்மனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம். 4 திருக்கரங்களுடனும் கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் அருள் பாலிக்கிறார். பிரளயத்தில் அழியாமல் மீண்டும் உலகில் ஜீவராசிகள் தோன்றிய திருத்தலம் என்பதால் இந்த அம்மனுக்கு உலக நாயகியம்மை என்று திருப்பெயர். பக்தர்களுக்கு மங்களங்களை அள்ளித்தருவதால் மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார். திட்டை வசிஷ்டேஸ்வரர் திருத்தலத்தில் மூலவர் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவே தனி விமானத்துடன் கூடிய சன்னதியில் குரு பகவான் அருள் பாலிக்கிறார். வேறு எங்கும் இல்லாத வகையில் 4 திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் ராஜகுருவாக இங்கே குரு பகவான் எழுந்தருளியிருக்கிறார். குரு பகவானின் மேலிரு திருக்கரங்களும் ஆயுதங்களை ஏந்தியிருக்க, கீழிரு திருக்கரங்களும் அபய வரத முத்திரைகளை காட்டி அருளுகின்றன. வியாழக்கிழமைகளிலும் எல்லா நாட்களிலும் குருஹோரை உள்ள நேரத்திலும் குரு பகவானை வணங்கினால் சுப காரியங்கள் நிகழ்ந்தேறும் என்பது ஐதீகம். இந்த ராஜகுருவுக்கு ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி தினத்தின் போது சிறப்பு வழிபாடுகளுடன் கூடிய விழா நடத்தப்படுகிறது.